ஏன் அப்படின்னா இவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு லாஸ்டா அவருக்கு நேரத்தை நிர்ணயிச்சது, காலக்கெடு நிர்ணயிச்சது செல்லாது. The governor has discretion either to return the bill or to reserve the bill for the president. தங்கப்பதக்கம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், தங்கப்பதக்கம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வார்த்தைகள்லாம் ஒண்ணுதான். இல்ல கான்ஸ்டிடியூஷன் படி வந்து பாத்தீங்கன்னா காலக்கெடு விதிக்க கூடாது, அப்படி காலக்கெடு எதுவும் இல்ல அப்படிங்கறதுதானே இருக்கு. கூடாது என்பது வேறு, இல்லை என்பது வேறு. ஓகே, ரெண்டுல எது இருக்கு? அதுல கன்ஃபியூஷன் இருக்கு. ஆப்சன்ஸ் தானே. ஆனா அவருமே வந்து ஜுடிஷியரி கீழ தான் வருவாரு, எல்லாம் சரிதான், அவர் ஜுடிஷியரி கீழ வருவாரு. ஆனா ஜுடிஷியரி இம்போஸ் பண்ண டைம் லிமிட் வந்து ஒத்துக்க முடியாது. இதுக்கு 10 மட்டும் குடோன்ல இருந்திருக்காங்க, ஏதாவது தீர்வு சொல்லுங்க. இவங்க எல்லாருமே தொடர்ந்து பெடரலிசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மிகப்பெரிய குடைச்சலாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து இந்த எல்லா மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஒரு மாநிலம் 2 மாநிலம் இல்ல. பவர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, கவர்னருக்கு இவ்வளவு பவர், சட்டமன்றத்துக்கு இவ்வளவு பவர், கவர்னருக்கு இவ்வளவு பவர், பிரசிடென்ட்டுக்கு இவ்வளவு பவர், உச்சநீதிமன்றத்துக்கு இவ்வளவு பவர்னு செப்பரேஷன் ஆஃப் பவரையே இது வந்து சிதைச்சிரும். இது வெறும் விளக்கமா அவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னா அப்ப இனிமேல இருந்து இதுதான் எடுத்துக்கப்படுமா? இதான் எடுத்துக்கப்படும். டைம் லிமிட் கிடையாது. கிடையாது. இந்த as soon as possible இது பழைய மாதிரி ஒரு சேட்டையை கொடுப்பார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். மசோதாக்கள் மீது ஆளுநரோ இல்ல குடியரசுத் தலைவரோ முடிவெடுக்க காலக்கெடு விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இதற்கு முன்னாடியே இதே உச்சநீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா காலக்கெடுவுக்குள்ள மசோதாக்கள் மீது முடிவெடுக்கலன்னா அது தானாகவே சட்டமாக இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு சார்? ஏன் இப்படி மாறி மாறி? வேறுபாடுனா கடுமையான முரண்பாடு உள்ளது. பர்திவாலாஜி கொடுத்த அந்த தீர்ப்புக்கும் அவங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் எதிர்பார்த்தது என்ன சட்ட ரீதியாக அப்படின்னா, இதற்கு முன்னர் வந்து எனக்கு நினைவு சரியாக இருந்தால் 14லேருந்து ஒரு 17 முறை இந்த மாதிரி வந்து கேட்கப்பட்டிருக்கு. 17 முறை அப்படி நினைவு சரியாக இருந்தால், இஃப் ஐ எம் ரைட். அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்மாயில் ஃபரூக்கி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட இதே மாதிரி ஒரு அமர்வில் வந்து பிரசிடெண்ட் வந்து ஒரு அட்வைசரி கொஷின் இதே மாதிரி கேட்குறாரு. என்னென்னா, வெதர் ஹிந்து டெம்பிள் ஆர் எனி ஹிந்து ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் 1994 எக்ஸிஸ்டட் ஆன் தி கிரவுண்ட் வேர் தி பாபரி மஸ்ஜித் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு பிரசிடெண்ட்டுடைய ஒரு கொஸ்டின் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இதே மாதிரி அட்வைசரி கொஷினாக போகுது. ஓகே. அப்போ வந்து த கோர்ட் Section 4, Subclass 3 of the Acquisition of Certain Area at Ayodhya Act 1993 இது வந்து unconstitutional as it abated all pending suits and legal proceedings without providing an alternative dispute resolution mechanism அப்படின்னு விலாவரியாக பேசிட்டு the court found the presidential reference incapable of satisfying the requirement of an alternative resolution mechanism. இந்த வார்த்தைக்காக தான் இதை படித்து காட்டினேன். நாம் எதிர்பார்த்தது இதுதான். The court found the presidential reference. இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு presidential reference என்பது incapable of satisfying the requirement of an alternative, இது வந்து ஒரு alternative resolution mechanism. உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வே ஒரு தீர்ப்பை சொல்லிட்ட பிறகு வேற ஏதாவது ஒரு alternative resolution இருக்குதா அப்படின்னு கேட்டு போகிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு 14 கேள்விகளை அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் கவர்னர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இது மாதிரி அவர்கிட்டத்தில் இருக்கக்கூடிய மசோதாக்களை வந்து அவர் நிறைவேற்றி விட வேண்டும், அப்படி இல்லைன்னா அது நிறைவேறியதாக பண்ணிடணும். இப்போ இருக்கிற ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மசோதாக்கள் அனைத்தும் நிறைவேறியதாகவே கொடுத்துட்றோம். இதை வந்து ஒரு 14 கேள்வியாக பிரிக்கிறாங்க. அந்த 14 கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 14 கேள்விக்கு வந்து திரௌபதி முர்மு கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் தி கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் பிஃபோர் அ கவர்னர் வென் அ பில் இஸ் பிரசன்டட் டு ஹிம் அண்டர் ஆர்டிகல் 200 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆர்டிகிள் 200 படி தான் கவர்னருக்கு உண்டான அதிகாரம், மசோதாக்களின் மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். இதில் கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது ஒரு கவர்னருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கு நீதிமன்றம் சொல்லுது, ஒரு அசண்ட்டை வந்து நீங்கள் வித்ஹோல்ட் பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அக்கம்பனிட் பை ரிட்டர்னிங் ஆஃப் த பில் டு தி அசம்பிளி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதான் வந்து ஜனாதிபதி கேட்ட கேள்வி. ஓகே. அப்போ அவருக்கு அந்த ஆர்டிகல் 200 என்னென்னலாம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதிகாரம் என்பதை தாண்டி ஆப்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு, இதை தெளிவுபடுத்தணும்னு விரும்புறாங்களா அப்படின்னு காட்டிக்கிறாங்க. அப்படின்னு காட்டி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க.
இதை தெளிவுபடுத்துறது தான் அவங்க நோக்கம்னா கடந்த பிரதிபாலாஜியை கொடுத்த தீர்ப்புல எல்லாம் தெளிவாயிருச்சு. ஃபெடரலிசத்தை பாதுகாக்கிறதுக்கான தீர்ப்பே அதில் கிடைச்சிருச்சு. ஆனாலும் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னு நான் லேட்டராக சொல்கிறேன், ஒரு கொஸ்டினாக வரப்ப. அப்போ வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பாருங்க, ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று ஜனாதிபதி அசன்ட் கொடுத்துருவார், ஒப்புதல் கொடுத்துருவார், இல்லை அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவார். இல்லை என்றால் அதை நிராகரிப்பார் அல்லவா. அதை நிராகரிச்சா என்ன செய்வார் அப்படின்னா மீண்டும் வந்து அசம்பிளிக்கு அனுப்புவார். மொத்தம் 3 ஆப்ஷன் தான். நிராகரித்தால் அது மீண்டும் அசம்பிளிக்கு அனுப்பப்படும். அப்போ அதை வந்து சரி பண்ணி திரும்ப அனுப்புனாங்கன்னா இவர் திரும்ப கொடுத்தே ஆகணும். இதை வந்து நீதிமன்றம் கரெக்டாக கவனிச்சு 3 ஆப்ஷன் தானே, இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா 4 ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அது என்னன்னா, ஒப்புதல் அளிக்கணும், இன்னொன்னு கவர்னருக்கு இது பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி விடுறது, இடையில இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நிராகரிப்பது மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகணும். அதை நிராகரித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புதல். இதை இவர் 2ஆ பிரிச்சுக்கிட்டாரு. இவரு நான் சொன்னார் பாத்தீங்களா, இதுக்கு 2ஆ பிரிச்சுட்டாரு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் கிடப்பில் போட்டாலே அது நிராகரிக்கப்பட்டதுக்கு சமம்னு ஒரு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அப்ப இவரே அதை 4ஆ புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அதனாலே திரௌபதி முர்மு கேட்ட மாதிரி அதுக்கே உச்சநீதிமன்றம் பதில் சொன்ன மாதிரி இப்ப என்னன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. Withholding of the assent must be accompanied by the returning of the bill to the assembly as per the first provision of article 200. article 200 first provisionல நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படின்னாலே அது கூடவே சேர்த்து நீங்க அசம்பிளிக்கு அனுப்பிடணும். நிராகரிச்சீங்கனாலே அசம்பிளிக்கு அனுப்பிடணும். ஆனா இதை நீங்க ஒரு 4th ஆப்ஷனா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம், தெளிவா சொல்லுது. அப்ப கவர்னர் செஞ்சது தப்பா சரியா? தப்பு அப்படின்னு சொல்லுது. அதான் புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் கேள்விக்கு வந்து கவர்னர் செய்தது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ பட் குவாலிஃபைஸ் தி ஆப்ஷன் ஆஃப் வித்ஹோல்டிங் அசென்ட் தஸ். அப்போ நீங்க ஆனா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, நீங்க நிராகரிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க நிராகரித்தாலே அதை சட்டமன்றத்தை திரும்பி அனுப்பிடணும். இவர் என்ன சொல்றாரு, நான் கிடப்பில போடுவாரு, 3மே செய்ய மாட்டாரு இவரு. 4வது ஆப்ஷன் கிடப்பில போடுவாரு. கேள்வி கேட்டா நான் கிடப்பில போட்டாலே நிராகரிச்ச சமம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஏன் அதை நக்கலா சொல்றாருன்னு தெரியுதா? ஏன்னா இவர் நிராகரிச்சிட்டாருனாலே சட்டப்பூர்வமா இதை எப்படி திரும்ப செய்யணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அதை செய்யறது கிடையாது அவர். அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியாயமா ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், இது வந்து ஒரு இன்னொரு அல்டர்னேட்டிவ் ரெசல்யூஷன் மெக்கானிசம், இன்னொரு தீர்வு காணக்கூடிய ஒரு மெக்கானிசம். இதை தப்பாக பயன்படுத்தக்கூடாது என்று எப்படி இந்த ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் 1 of 1994 டாக்டர் எம் இஸ்மாயில் ஃபரூக்கி vs யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. இந்து ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாபர் மசீது கீழே இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து உச்சநீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல கேட்கும்போது அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனை வந்து ஒரு தப்பா பயன்படுத்தோட போன துரத்தி விட்டாங்களோ அந்த மாதிரி இதையும் துரத்தி விட்டு இருக்க வேண்டும். அத மாதிரியே இதையும் டிக்ளைன் செய்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இவர்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே சொல்லிட்டு லாஸ்டா அவருக்கு நேரத்தை நிர்ணயிச்சது, காலக்கெடு நிர்ணயிச்சது செல்லாது அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு காலக்கெடு எதனால நிர்ணயிக்கப்பட்டுச்சு? நீங்க கடந்த காலங்கள்ல இருந்து வாங்க, நீதிமன்றங்கள்ல எப்படி எப்படிலாம் ஒரு விஷயமா வந்ததுன்னா, கவர்னர் தரப்புல இருந்து வாதம் வைக்கப்படுது. இல்ல உடனே ஒப்புதல் கொடுத்துட்டாரு. நீங்க அப்ப வந்து நீதிபதிகள் கேட்டாங்க, பரிதிவாலா உட்பட எல்லா நீதிபதியும் என்ன கேட்டாங்கன்னா, இது என்னங்க அது, ஒன்ஸ் நீங்க வந்து அதை கிடப்புல போடுறீங்க, உடனே ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து நீதிமன்றத்துக்கு வருது. ஒரு ஸ்டேட் நீதிமன்றத்துக்கு வந்த உடனே இவர் அப்ரூவல் கொடுக்குறாரு. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. இதனுடைய நீட்சி தான் அந்த காலக்கெடு நிர்ணயிச்சது. அப்ப உடனே நீங்க இதையும் சரி கட்டணும். அப்போ ஒரு ஃபெடரலிசம் சரியா ரன் ஆகணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை நடைமுறைப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த பிரச்சனையுடைய கரு எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இவரு நான் கிடப்பில் போட்டாலே அது நிராகரிக்கப்பட்டதற்கு சமம்னு அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு புது விதியை இவர் கடைபிடித்தனாலதான் வந்துச்சு. அதை பத்தி யாரும் பேசலையே. பேசலன்னா இது தப்புன்னு சொல்லுது. அந்த நேரத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு வேற. ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுதான், ஜனாதிபதி கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுதான், அது விளக்கமும் அதுதான். அதனால வந்து டு பர்மிட் த கவர்னர் டு வித்ஹோல்ட் த பில் வித்அவுட் ரிட்டர்னிங் இட் டு தி ஹவுஸ் வில் டெரோகேட் த பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம். தெளிவா சொல்லுது உச்சநீதிமன்றம். என்னது, நீங்க கவர்னரை வந்து நீங்க இப்படி அலோ பண்ணீங்கன்னா, இது மாதிரி நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால், டு பர்மிட் த கவர்னர் டு வித்ஹோல்ட் த பில் வித்அவுட் ரிட்டர்னிங் இட் டு தி ஹவுஸ், மீண்டும் அதை சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் அதை அவரை நிராகரித்து வைத்துக் கொள்வதற்கு அல்லது அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களே ஆனால், இட் வில் டெரோகேட் த பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்திற்கு அது ஒரு இழிவை ஏற்படுத்தும்.
அப்போ யூனியனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா கவர்னர் கேன் சிம்பிளி வித் ஹோல்ட் த பில் வித்வுட் ரிட்டர்னிங் டு த ஹவுஸை வந்து நிராகரிக்குது. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட 14 கேள்வியில. செகண்ட் இஸ் த கவர்னர் பவுண்ட் பை த எய்ட் அண்ட் அட்வைஸ் டெண்டட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வைல் எக்ஸசைசிங் ஆல் தி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வித் ஹிம். தனக்கு தரப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் கவர்னர் பயன்படுத்துகின்ற அதே சூழலில் காலத்தில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் அவர் நடக்க வேண்டுமா அப்படின்னு திரௌபதி முர்மு தான் வந்து இப்போ கொஷின் கேட்குறாங்க. அண்டர் ஆர்டிகல் 200 படியே சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆர்டினரிலி த கவர்னர் எக்ஸசைசஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பதில் தெளிவா இருக்கு. ஆர்டினரிலி த கவர்னர் எக்ஸசைசஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பட் இன் ஆர்டிகல் 200 த கவர்னர் எக்ஸசைசஸ் டிஸ்கிரிஷன். கூடுதலாக ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் செயல்படணும்னா அவர் நிராகரிக்கிற பவர் உங்களுக்கு இருக்காது இல்ல. பா சொல்லிட்டாங்க செஞ்சு போடுங்கப்பா அப்படின்னு இருக்காது இல்ல. ஒரு மைனூட்டான வித்தியாசம் இருக்கு. புரியுது புரியுது. அவங்க கொடுக்கறாங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே நம்ம அப்ரூவல் பண்ணி கொடுத்துற முடியும். கவர்னர் டிஸ்கஷன் இருக்கு. என்ன டிஸ்கஷன் இருக்கு? நிராகரிக்கலாமே அவர்தான். எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் பண்ணணும் அப்படின்னா அவர் நிராகரிக்க முடியாதுல்ல மொத்தமா. அப்ப இனிஷியலா நீங்க பார்க்கும்போது ஆர்டினரிலி த கவர்னர் எக்ஸசைசஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் உண்மை. ஆனா ஆர்டிகல் 200 படி த கவர்னர் எக்ஸசைசஸ் டிஸ்கிரிஷன். அது என்ன அப்படின்னா த கவர்னர் என்ஜாய்ஸ் டிஸ்கஷன் அண்டர் ஆர்டிகல் 200 as stated by the other words என்னன்னா இன் ஹிஸ் ஒப்பீனியன்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த செகண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 200. ஆர்டிகல் 200ல இன் ஹிஸ் ஒப்பீனியன் அவர் கருத்தின்படி அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிஷன் இருக்குது. ஸோ த கவர்னர் ஹாஸ் டிஸ்கிரிஷன் எய்தர் டு ரிட்டர்ன் த பில் ஆர் டு ரிசர்வ் த பில் ஃபார் தி பிரசிடென்ட். அகைன் இது நமக்கு சாதகமாக தான் வரும். ஸோ நம்ம ஒன்றும் புதுசாக இது எதுவும் கேட்கல. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் படி நடக்கணுமா அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் படி தான் நடக்கணும். அதுக்காக நீங்க அவர் ஃபுல்லா எடுத்துக்கூடாது. அப்படி சரி என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, இவர் திரும்ப சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். நீங்க அதாவது தங்கப்பதக்கம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், தங்கப்பதக்கம்னு சொன்னாலும் ஒண்ணுதான், வார்த்தையெல்லாம் ஒண்ணுதான், சொல்ற வித்தியாசம் வேணா வித்தியாசப்படும். அப்ப இது செகண்ட். அதுலயுமே நமக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. Is the exercise of constitutional discretion by the governor under Article 200 of the Constitution of India justiciable? Bills can be brought to the court only if they become law அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு தேர்ட் கொஸ்டின், ஒரு பெரிய ரெலவெண்டான கொஸ்டின் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பை த கவர்னர் அது வந்து இந்தியாவில் வந்து ஜஸ்டிசபிளான்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பில்ஸை பொறுத்த வரைக்கும் அது சட்டமானதான் கோர்ட்டுக்கு வர முடியும்னு ஒரு பதில சொல்லி முடிச்சிட்டாங்க. இது பெரிய அளவில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சாதக பாதகம் உள்ள விஷயம் இல்லை. ஆர்டிகல் 361 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம், as an absolute bar to the judicial review in relation to the actions of a governor under Article 200. Article 200 இன் படி கவர்னருடைய அதிகாரமோ ஆர்டிகல் 361 படி உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது? அப்சல்யூட் பார் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இட் இஸ் an absolute bar. நல்லா கேளுங்க, இங்கே தான் உச்சநீதிமன்றத்துடைய பவரை பற்றி பேசுறாங்க. இட் இஸ் an absolute bar. However, it cannot be used to negate the limited scope of judicial review while the governor enjoys personal immunity. தனி மனிதனாக கவர்னருக்கு பர்சனல் இம்யூனிட்டி இருக்கு. எல்லாரையும் கைது பண்ற மாதிரி நீ அவரை கைது பண்ணிட முடியாது, அவருக்கு பர்சனல் இம்யூனிட்டி இருக்குது. த ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் சப்ஜெக்ட் டு கோர்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இப்ப என்ன சொல்றீங்க? ஆபீஸ் ஆஃப் தி கவர்னர் வந்து கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டது. நீங்க என்னதான் இம்யூனிட்டி உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் கவர்னரும் யார் பேச்சை கேட்டு தான் நடக்கணும்? உச்ச நீதிமன்றம், அதாவது நீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது 4வது கேள்விக்கு இது ஒரு பதில். In the absence of constitutionally prescribed time limit தான் மெயின் பாயிண்ட். In the absence of constitutionally, அரசமைப்பு சட்டத்தில் எங்காவது ஆர்டிகல் 200லயோ எங்கேயோ வந்து இத்தனை காலத்துக்குள் நேரத்துக்குள் இதை தீர்மானிக்க வேண்டும் நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கானா இல்ல. அப்ப the absence அப்படி இல்ல. அந்த மேனர் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் பை த கவர்னர், எப்படி தன்னுடைய பவரை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லாத போது, can timelines be imposed and manner of exercise be prescribed, இப்படி இந்த நேரத்துக்குள்ள தான் இதை இவர் செய்யணும் என்றோ இந்த மாதிரி தான் இவர் செய்யணும் அப்படின்னோ ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் வந்து பண்ண முடியுமா? ஆர்டிகல் 200ல வந்து இப்படி கவர்னருக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த எல்லாத்துக்கும் கேட்டு ஒரே பதிலா சொல்லிட்டாங்க. 5வது கேள்விக்கும் 6வது கேள்வி, இஸ் த எக்ஸசைஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் பை த பிரசிடென்ட். இது ஆர்டிகல் 200 கவர்னர், ஆர்டிகல் 201 வந்து பிரசிடென்ட். அப்ப அது பிரசிடென்ட்டுக்கும் கேட்கறாங்க. இதையும் வந்து இந்தியால அப்படி பண்றது வந்து ஜஸ்டிசபிளா அப்படின்னு கேட்கறாங்க. இது 6வது கொஸ்டின். 7வது, ஏன்னா பிரசிடென்ட் தான் கேட்டாங்க, கவர்னர் தான் கேட்டுட்டாங்க, அப்படியே பிரசிடென்ட் தான் கேட்டாங்க. In the absence of the constitutionally prescribed timeline. ஓகே, இப்போ புரிஞ்சுக்கிறோம். கான்ஸ்டிடியூஷனலி பிரெஸ்கிரைப்டு டைம்லைன் இல்லாத போது, அதே மாதிரி மேனர் ஆஃப் பவர்ஸ் பிரசிடென்ட் எப்படி பண்ணணும்னு இல்லாத போது பிரசிடென்ட்டுக்கும் டைம்லைனை இம்போஸ் பண்ண முடியுமா? பிரசிடென்ட்டுக்கும் வந்து ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் கொடுத்து பண்ண முடியுமா? 201க்கு இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுடைய அதிகாரத்துக்கும்
ஜுடிஷியரி தலையிட முடியுமா அப்படிங்கிற போது தான் கொஷின்ஸ் 5, 6, 7 ஆர் ஆன்சர்ட் டுகெதர் அப்படின்னு. இம்போசிஷன் ஆஃப் டைம் லைன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அகெயின்ஸ்ட் தி எலாஸ்டிசிட்டி கான்டெம்ப்ளேட்டட் அண்டர் திஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கு பட்டிமன்ற குடன்லேயே இருந்திருக்கலாம் மாதிரி இந்த 5 கேள்வி என்ன பதில் கிடைச்சது நம்மளுக்கு? காலக்கெடு விதிக்க கூடாது. இல்ல 5 கேள்வி நம்மளுக்கு இதுக்கு முன்னால 4 கேள்விக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட கவர்னர் வந்து 4வது ஆப்ஷன் அதை பயன்படுத்தக்கூடாது, ஓகே ஒத்துக்கிறோம். கவர்னர் வந்து இப்படி பண்ணா அது ஃபெடரலிசத்துக்கு வந்து பாதிக்கிற மாதிரி ஆயிரும், ஓகே சரிதான். அதனால கவர்னரும் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதித்துறையினுடைய கட்டுப்பாடுகள், அவர் வந்து ஒரு தனி மனிதனா இம்யூனிட்டி அவருக்கு இருக்கு, ஆனா அவருமே வந்து ஜுடிஷியரி கீழே தான் வருவாரு, எல்லாம் சரிதான், அவர் ஜுடிஷியரி கீழே வருவாரு, ஆனா ஜுடிஷியரி இம்போஸ் பண்ண டைம் லிமிட்டை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு பட்டிமன்ற குடோன்ல இருந்திருக்கேன், ஏதாவது தீர்வு சொல்லுங்க. இதுக்குதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி வந்து பாத்தீங்கன்னா காலக்கெடு விதிக்க கூடாது, அப்படி காலக்கெடு எதுவும் இல்ல அப்படிங்கறதானே இருக்கு. கூடாது என்பது வேறு, இல்லை என்பது வேறு. ஓகே, ரெண்டுல எது இருக்கு? அதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆப்சன்ஸ் தானே. கூடாதுன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கும்ல. கூடாதுன்னா அது எப்படி நீதிமன்றம் தலையிட்டு அரசமைப்பு சட்டத்துல கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நீதிமன்றம் தலையிட்டு பேசினா அது வேற கதை இல்ல. ஓகே ஓகே, அப்ப இல்ல இல்ல क्वेश्चन in the absence of constitutionally prescribed time limit, in the absence of constitutionally prescribed time line, யாருக்கு டைம் லிமிட்னு கேக்குறது? கவர்னருக்கு. டைம் லிமிட்னு டைம் லைன் கேக்குறது பிரசிடென்ட்க்கு அவங்க கேக்குறாங்க. 5வது கேள்வியும் 7வது கேள்வியும் ஆப்சன்ஸ் அதுவே சொல்லுது தெளிவா. நான் என்ன கேக்குறேன்னா, கூடாதுன்னு தடை இருந்தா பிரச்சனை இல்ல, ஓகே ஓகே ஃபைன். இல்லைன்னு இருக்கும் பொழுது அதை இருக்குமாக்க வச்சு இன்னும் வந்து ஒரு மிஷினரியை சிறப்பா ரன் பண்ண வைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் தலையிட்டதுல என்ன தப்பு? ஓகே, அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்னு வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன முடிவு வேணா எடுக்கலாம். எடுத்து தாராளமா எடுக்கலாம். இதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அப்ப இப்போ ஒருத்தர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, அதை படிச்ச உடனே எனக்கு ஆர்கே சார் தான் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை படிக்கும் போது எனக்கு அது தோணுச்சு, சம்மரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் ரூலிங், ரவி கேன் சிட் ஆன் வில்ஸ் பட் ஹி கான்ட் ஷோ த வில் அண்டர் ஹிஸ் மேட்ரஸ் அண்ட் கோ டு ஸ்லீப். சப்ஜெக்ட் என்னன்னா, அவர் தான் படுக்கைக்கு கீழே போட்டுட்டு தூங்கலாம் கூடாது தவிர அவர் பில் மேல உட்காந்துக்கலாம், அப்படித்தானே இருக்குது. ஓகே, அப்ப ரவி வந்து நாங்க உட்காரக்கூடாதுன்னு தான் சொன்னோம், உட்காரக்கூடாது, இது அவர் படுக்க கூடாதுன்னு தான் சொன்னோம், படுக்க கீழே போட்டு படுத்துறாதீங்கன்னு தான் சொன்னோம், சீட்டு கீழே போட்டு உட்காந்துக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப 4 கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றீங்க, கரெக்டா போயிட்டு இருக்கு, ஒரே சீரா போயிட்டு இருக்கு. திடீர்னு 5, 6, 7 வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, கவர்னருக்கு டைம் லைன் போட முடியுமா? அதுவும் வார்த்தை தெளிவா இருக்கு, absence of constitutionally prescribed time limit. prescribed time limit இல்ல, எத்தனையோ காலகட்டங்கள்ல நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாற்றங்களை நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம். இப்ப அரசமைப்பு சட்டத்துல மாற்றம் அப்படின்னு எப்போ வரும்னா, ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலோ அல்லது இப்படித்தான் செய்யணும்னு சொல்லப்பட்டிருந்தாலோ அதை மாற்றினா. இந்த இடத்துல ஆப்சன்ஸ் தெளிவா தெரியுது. இன்னொன்னு, இந்த குழப்பம் எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனலி பிரெஸ்கிரைப்டு டைம் லிமிட் இல்லாதனாலதான் கவர்னர் இந்த சேட்டையை கொடுக்குறாரு. கரெக்டுங்களா? கான்ஸ்டிடியூஷனலா தன்னுடைய பவரை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற மேனர் பத்திய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லாதனாலதான் கவர்னர் இந்த சேட்டையை கொடுக்குறாரு. அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தீர்ப்பு தரப்பட்டா அதை ஏன் வந்து உச்சநீதிமன்றம் அதை தவிர்க்கணும்? நான் ஏற்கனவே காட்டின உதாரணம் மாதிரி மற்ற இன்னும் சில வழக்குகள் 2G வழக்கு இருக்குது, அதுலயும் இதே மாதிரி வந்து ஜனாதிபதியோட இதை கேட்டிருக்காங்க, அதுக்கும் வந்து சாரி அந்த அட்வைசரி இது கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்லையும் கூட இந்த மாதிரி ஒரு 5 ஜட்ஜஸ் பெஞ்சில் வந்தப்ப 1991 வந்து இந்த மாதிரி வந்தப்ப கூட இந்த மாதிரி அதை வந்து தவிர்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி டிக்ளைன் பண்ணிட்டு போயிருக்கலாம் உச்சநீதிமன்றம். இல்லை, ஜஸ்டிஸ் B.R. கவாய் வந்து ஒரு பெரிய அளவில் நமக்கு வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு தீர்ப்பை, இப்படி ஒரு முடிவை வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த தீர்ப்பு வந்து இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டது. ஏன்னா அதான் சொல்றேன், அதோடைய டைம் லைன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நீதிபதிகளும் கேட்டாங்க, என்னங்க இவர் விளையாடுறாரு, கவர்னர் விளையாடிட்டு இருக்கிறாரு, ஒரு சட்டம் வருது அதை வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு, இவரா ஒரு புதுசா விளக்கம் கொடுத்துக்கிறாரு, கவர்னர் சுட் ஆக்ட் அண்டர் தி எய்ட், அதெல்லாம் வந்து நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகளை தான் அதை அப்படியே போட்டு கேட்கறாங்க. அந்த எய்ட் அண்ட் இதன்படிதான் நடக்கணும், மினிஸ்டர் சொல்லக்கூடிய வகையில தான் அதெல்லாம் நடக்கணும், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படி தான் நடக்கணும், இதெல்லாம் கூட நீதிமன்றத்தில் வார்த்தைகளா வந்துச்சு. அப்ப அதற்கு எதிராக இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்களா, 7 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு, 5, 6, 7. அப்ப question 5 and 6 and imposition of timeline is strictly against the elasticity contemplated under this provision. எப்படி சொல்றாங்கன்னு நமக்கு புரியல. as soon asங்கிற வார்த்தை இருக்கு ஆர்டிகல் 200லயே, as soon as வார்த்தை இருக்கு. அப்ப அது என்னது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிறது. அப்ப உங்களால வந்து ஏற்கனவே அந்த வார்த்தையில் இருக்கிற மாதிரி absence of constitutionally prescribed time limit அப்படின்னும் போது அந்த as soon as அப்படின்னு அரசமைப்பு சட்டம் சொல்றத ஒருத்தர் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு, 10 குறிக்க ஒரு விளக்கம் வேற புதுசா கொடுக்குறாரு, நான் வச்சுக்கிட்டாலே அது நிராகரிச்சது சமண்டா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா
இவருக்கு டைம் லிமிட் கொடுக்கறது தானே அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறதாகும். ஓகே ஆஸ் சூனஸ்ங்கிறது அவருக்கு விளக்கம் தெரியல. ஆஸ் சூனஸ்ங்கிறதே வந்து ஒரு காமெடி பண்றாரு. அப்போ ஆஸ் சூனஸ் தான் இருக்கு, நான் கொடுக்கணும்னு ஒண்ணு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வைங்களேன். அப்ப அந்த ஆஸ் சூனஸை விளக்குவதன் மூலமா அரசியல் சட்டத்தை தரப்பட்டிருக்கக்கூடிய நாடப்பட்டு எதனால் ஆஸ் சூனஸ் சொல்லப்பட்டிருக்கு? எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்மானிக்கணும் இருக்கு. அதையே பயன்படுத்தி ஒருவர் தாமதிக்கிறார் அல்லது வந்து அதை கிடப்பில் போடுகிறார் அப்படின்னா அதை சரி கட்டுவதற்கு நீதிமன்றம் தலையிடுவது சரியா தானே இருக்கும். அப்ப ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த இடத்துல அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி கண்டெம்ப்ளேட்டட் அண்டர் திஸ் ப்ரொவிஷனை வந்து அது வந்து அகெயின்ஸ்டா இருக்குது. ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டா அது இருக்குது. தி கன்சர்ன்ட் ஆஃப் டீம்ட் அசென்ட் இஸ் antithetical டு தி ஸ்பிரிட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதாவது அவங்க இந்த காலகட்டத்திற்குள்ள அதை ஏத்துக்கல அப்படின்னா அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படி சொன்னாங்கல்ல. இத்தனை காலம் 3 மாச காலம், இத்தனை காலத்துக்குள்ள குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ள அவர் அதை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வந்து அவர் ஒப்புதல் தந்த மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்வது வந்து இதை கொஞ்சம் என்னுடைய ஒரு சட்ட அறிவுக்கு உட்பட்டு நான் இது வாஸ்தவமா இருக்கு. கொஞ்சம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா என்னன்றது அடுத்த தீர்வு தந்துதானே ஆகணும். கொடுக்கணும் 3 மாசத்துல கொடுக்கணும், கொடுக்கலன்னா என்ன அட்லீஸ்ட் நிராகரிக்க செய்யணும், திருப்பி அனுப்பணும். அதுதான் பண்ண மாட்டேங்கிறாரு அவரு. இந்த முடிவுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா, இப்ப என்ன அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டீம்ட் அசென்ட் அது ஒப்புதல் தரப்பட்டதாக கருதப்படும். நீங்க 3 மாசத்துல அது தரல அப்படின்னா ஒப்புதல் தந்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்றது antithetical to the spirit of constitution and the doctrine of separation of powers. பவர்ஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, கவர்னருக்கு எவ்வளவு பவர், சட்டமன்றத்துக்கு எவ்வளவு பவர், கவர்னருக்கு எவ்வளவு பவர், பிரசிடென்ட்டுக்கு எவ்வளவு பவர், உச்சநீதிமன்றத்துக்கு எவ்வளவு பவர்னு செப்பரேஷன் ஆஃப் பவரையே இது வந்து சிதைச்சிரும் அப்படின்னா. சரி, நான் என்ன கேட்கறேன், அதே செப்பரேஷன் ஆஃப் பவர்ல தான் கவர்னருக்கு ஒரு பவர் கொடுத்து அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கோம். அவர் வந்து நான் கிடப்பில் போட்டாலே நிராகரிச்ச மாதிரி நீங்களே நினைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆஸ்டோனஸ்ங்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் அவர் கிடத்திக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். 3 மாசத்துல நீங்கள் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படி ஒரு நெகட்டிவாக யோசிப்போமே, அப்போ எந்த சட்டமாக இருந்தாலும் நீங்கள் நேராக கொண்டு வருவீங்க, கவர்னர் லெட்டர் பேடா, ரப்பர் ஸ்டாம்பா நீங்கள் கொடுப்பீங்க, 3 மாதம் 3 மாதம் டைமாக போகுது, அடிச்சு கூட சீக்கிரம் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிருவீங்க. அவர் தான் நிராகரிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அல்லது அவர் தான் பிரசிடென்ட்டுக்கு அதை அனுப்பி வைக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அப்படின்னா அந்த வாதமும் தப்பா போயிடுது. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறதுக்கு அதிகமாக அர்த்தம் இல்லாமல் போயிடும். த கான்செப்ட் டீம்ட் அசென்ட் இஸ் விர்ச்சுவலி டேக் ஓவர் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இவ்வளவு நேரமும் கவர்னர் தன்னுடைய ஃபங்க்ஷனை கரெக்டாக செய்யணும், 4வது ஆப்ஷனாக அதை எடுத்துக்க கூடாது, அவரும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் திடீர்னு 5, 6, 7 மொத்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்கிட்டு 4 பாயிண்ட் வரைக்கும் இப்படி கரெக்டாக பேசிட்டு திடீர்னு 5, 6, 7 வந்துகிட்டு அப்படிலாம் வந்து டீம்ட் அசென்ட்லாம் எடுத்துக்க கூடாது, அப்படி எடுத்துக்கிறது வந்து கவர்னருடைய பவரை நீங்க அபகரிக்கிறதுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அது 8வது கொஸ்டின் வந்து, in light of the constitutional scheme governing the power of the president, is the president required to seek advice of the Supreme Court by way of reference under article 143 of the constitution. அது பெரிய 43 பயன்படுத்தி தான் தீர்ப்புகள் தர்றாங்க of the constitution of India, and take the opinion of the Supreme Court when the governor reserves a bill for the president assent or otherwise. அது வந்து சொல்லிட்டாங்க, தேவையில்லை தான். என்ன பிரசிடென்ட் ஒரு அசென்ட் தரும்போது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிரசிடென்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு சீக் தி அட்வைஸ் ஆஃப் த கோர்ட் வென் a bill is reserved by the governor. கவர்னர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து பிரசிடென்ட் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பில் மேல பிரசிடென்ட் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வந்து நீதிமன்றத்தை கேட்கணுமா? இதெல்லாம் வந்து இப்படின்னா வேற உதாரணம் சொல்லணும், அது கொஞ்சம் கிரிமினல் கேஸ் சொல்லி உதாரணம் ஆயிடும், அதனால அதை சொல்ல விரும்பல. அனாவசியமான கேள்விகள் இதெல்லாம். என்ன கேட்டால் அந்த 5, 6, 7 முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 8, 9 டிசிஷன் ஆஃப் கவர்னர் பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 200, 201 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெஸ்பெக்டிவ்லி ஜஸ்டிசபிள் அட் அ ஸ்டேஜ் anterior into law coming into force. Is it permissible for the courts to undertake judicial adjudication over the contents of a bill in any manner? No. No, bill can be challenged only if they become law. பில் ஸ்டேஜ்லேயே அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, உண்மை தானே. லா ஆயிடுச்சுனா தான் அதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியும். இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இங்கே ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அதாவது என்னன்னா அந்த பில்லுடைய நேச்சரை கருதி உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வரல. இது இந்த மாதிரி ஒரு பில்லு, உதாரணத்துக்கு நீட்டை வந்து தடை செய்ய சொல்லி ஒரு மசோதா, இது அது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஏன் நீட்டு நல்ல விஷயமாச்சப்பா, நீட்டு கெட்ட விஷயமாச்சப்பா, அதை பேசலாம் இல்லை, இவ்வளவு காலமா நீ வைக்க முடியுமா முடியாதாங்கிறத பொறுத்து தான். எனவே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அது ஒண்ணு பில்லு வந்து ஆக்டா மாறுச்சுன்னா தான் அந்த ஆக்டுடைய மெரிட்ஸை பத்தி நம்ம பேச வேண்டியது வரும். இப்ப பிரச்சனை வந்து ஒரு பில்லை நீ பாஸ் பண்ணுவியா பண்ண மாட்டியா அதை பத்தி தான், அது என்னவா எடுத்து போட்டோம் பில்லு அப்படிங்கிறது தான். அப்ப can the exercise of constitutional powers and the orders of the president governor be substituted in any manner under article 142 of the constitution? No. இது எல்லாமே தெளிவா இருக்கு.
11th question is a law made by state legislature, a law in force without the assent of the governor granted under article 200 of the constitution of India. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் எல்லாமே நோ தான், ஒரே பதில் தான், நோ. 10 11 12 13 இதுக்கு எல்லாமே நோ தான். 14வது ஒரு கொஸ்டின், இதுதான் கரெக்டா சொல்லிருக்காங்க. Does the constitution bar any other jurisdiction of the Supreme Court to resolve disputes between the union government and the state governments except by way of a suit under article 131 of the constitution of India? அப்படின்னும் போது ஆர்டிகல் 130 யூஸ் பண்ணி ஒரு சூட் போட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்பியூட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்து எனி அதர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு ரிசால்வ், அப்படி ஏதாவது பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன் தடையா இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, நாட் ஆன்சர்ட் அஸ் இட் இஸ் ஃபவுண்ட் இரலவென்ட். இந்த 14வது கொஸ்டினுக்கு தான் நாட் ஆன்சர்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இரலவென்ட் சொன்னாங்க பாத்தீங்களா, இதைத்தான் மற்ற எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கணும் நியாயமா. நாட் ஆன்சர்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இரலவென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எனவே இது எங்க இருந்து வருதுன்னா, 1 2 3 4க்கு பதில் சொல்ல மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபெடரலிசத்தை பாதுகாக்கிறதுக்கு கவர்னர் என்ன செய்யணும், அப்ப அதே ஃபெடரலிசத்தை பாதுகாப்பதற்கு இது அவசியம், இந்த டைம் ஃப்ரேம், இந்த கால அவகாசம் முக்கியம். இந்த கால அவகாசம் வைப்பதன் மூலமாக கவர்னருக்கு தரப்பட்ட அதிகாரங்களோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸோ வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா கவர்னர் நையாண்டி செய்கிறார், கவர்னர் ஒரு மாநில அரசை கேலி செய்கிறார். ஏன்னா உச்ச நீதிமன்றங்கள்லயே இப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அது நீதிமன்றமே கேட்டுச்சு, இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அவன் கோர்ட்டுக்கு போறான்னு இங்க உடனே பில்ஸை பாஸ் பண்ண வேண்டியது, இல்லை பண்ணனே அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த குழந்தைங்க செய்யற மாதிரி விளையாடிட்டு இருந்தார் கவர்னர். எனவே அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கக்கூடிய வேலையை ஆளுநர் தொடர்ந்து செய்ததனால், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, அதான் எல்லாம் கிளப்பாய் வந்துச்சு கேஸ். பஞ்சாப்ல, கேரளால ஆரிஃப் கான் இருக்கும்போது கேரளால, பஞ்சாப்ல ராம்நாத் கோவிந்த் இஃப் ஐம் நாட் ராங், அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் இப்ப இவர் RN ரவி, இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஃபெடரலிசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் மிகப்பெரிய குடைச்சலாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து இந்த எல்லா மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஒரு மாநிலம் 2 மாநிலம் இல்ல, இத்தனை மாநில அரசுகளினுடைய வழக்கினுடைய நீட்சி தான் அந்த தீர்ப்பாக, ஒரு வழக்கினுடைய ஒரு உச்சகட்ட தீர்வாகத்தான் வந்து அந்த தீர்ப்பு அமைந்தது. அந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த டைம், ஏன்னா டைம் ஃப்ரேம் தான் மெயின் மேட்டர், திட்டத்தெல்லாம் திட்டிலே தான் இருந்தாங்க. புரியுது. ஆனா பட் நம்ம அந்த தீர்ப்பு வரும்போது எல்லாருமே வந்து ஓகே, இனிமே மசோதாக்களுக்கு விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்ப இதை கொடுத்திருக்கிறது தீர்ப்பா இல்ல ஒரு வெறும் விளக்கம் மட்டும் தானா? இது விளக்கம் தான். இது வந்து அது ஓவர் ரூல் பண்ணிருச்சுல, அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிருச்சுல. ஜஸ்டிஸ் பர்திவாலாவுடைய ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து உச்சநீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இது முடிவு பண்ணி சொல்லுது இல்ல, அவ்வளவுதான். இனி அந்த இது செல்லாது இல்ல. அதுதான் இது வந்து அல்டர்னேட்டிவ். ஒரு அதுலதான் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது வெறும் விளக்கமா அவங்க சொல்லி இருக்காங்க அப்படின்னா அப்ப இனிமேல இருந்து இதுதான் எடுத்துக்கப்படுமா? இதான் எடுத்துக்கப்படும். டைம் லிமிட் கிடையாது. as soon as possible இது பழைய மாதிரி ஒரு சேட்டையை கொடுப்பாரு. இப்ப எல்லா மாநிலங்களும் மீண்டும் வந்து பாதிக்கப்படும், அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஓகே, அப்ப ஆளுநருடைய இந்த செயல் வந்து இங்க இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் நம்ம பில்லா கொண்டு வரதுக்கு அது நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும்ல. ஆமா, பாதிக்கப்படும். திரும்ப பழைய மாதிரி ஆகும். பழைய குருடைய காதுவரன்னு சேட்டையை கொடுப்பாரு. அவரை தொடர்ந்து நீதிமன்றங்கள் கொட்டு வைத்துக் கொண்டிருந்த போதே அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். ஒரு வழியா அந்த எல்லா மசோதாக்களையும் வந்து நிறைவேற்றுறோம், இது நாங்களே அது எங்கள் அதிகாரத்தை 143 அதை பயன்படுத்தி வந்து நாங்களே அது அசன்ட் கொடுத்துட்றோம், எங்களுடைய அதிகாரத்தை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒப்புதல் நாங்கள் கொடுக்குறோம். அவர் இது வரைக்கும் கொடுத்தது இவர் 3 மாசத்தை கொடுக்குறேன்னா அது ஒப்புதல் தரப்பட்ட, அப்படி கொடுத்தாதான் என்ன, அவன் 3 மாசத்துல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுப்பாருன்னா, ஒன்று பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாரு, இல்லை ஸ்டேட்டுக்கு அசம்பிளிக்கு அனுப்புவாரு, இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரு. இந்த 3 பண்ணாம நான் வச்சிருந்தாலே அது நான் வந்து நிராகரிச்சது சமங்கிற சேட்டையை கொடுக்க மாட்டார் அப்பதான். ஆனா அது 3 மாசத்தை வந்து இப்போ ஓவர் ரூல் பண்ணிருக்கிறது என்பது வந்து உள்ளபடியே ஜனநாயகத்துக்கு இட்ஸ் a severe blow to against the democracy. ஓகே, இப்போ ஒருவேளை அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா கூட அது திரும்பவும் அரசுக்கு போகும்னு சொன்னீங்க. on what basis அது திரும்பவும் அரசுக்கு போகும்? ஒருவேளை விளக்கம் கொடுக்க. ஆமா, அவர் சொல்லுவாரு என்னென்ன திருத்தங்களா இதுல என்ன பண்ணாரு, என்ன லாஸ்ட் டைம்ல இந்த விஷயங்கள்லாம் எனக்கு திருத்தம் வேணும்னா அதை திரும்பி அனுப்புவாங்க. அதை திருத்தி மாநில அரசு மீண்டும் கொடுத்தால் இவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு. அது கொடுத்து திருப்பி வந்துட்டு as per provisions 200 படியே வந்து இவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். அதனால என்ன பண்ண கிடப்பில் போட்டுறாரு. ஜனாதிபதிக்கு அனுப்புறது இல்லை, இதை வந்து நான் நிராகரிக்கிறது இல்லை, கிடப்பில் போட்டுறாரு. அந்த கிடப்பில் போட்டது மட்டும் தான் பிரச்சனை. அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை பத்தி தீர்மானிக்குது. கிடப்பில் போடுறதுங்கிறது 4வது ஆப்ஷன் உனக்கு யாரையா கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்குது. நீங்க 4வது ஆப்ஷன் அதை கருதிக்க கூடாது. அதாவது நீங்கள் நிராகரித்து அது உடனடியாக மாநில அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும். நீங்களா அதை 4வது ஆப்ஷனா வச்சுக்க கூடாது. மொத்தம் 3 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒண்ணு நீங்க நிராகரிக்கணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பணும், இல்ல மீண்டும் வந்து நீங்க ஒண்ணு ஒப்புதல் அளிக்கணும், இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்பி விடணும், இல்லைன்னா நிராகரிச்சு மாநில அரசுக்கு அதை அனுப்பிச்சு விட்டு அவங்க மீண்டும் அசம்பிளிலும் திருப்பி கொடுக்கணும்.
இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் மாநில அரசுக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் செய்கிறது தான். நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே கிடப்பில் வச்சுக்கிறது. ஏங்க கிடப்பில் வச்சிருக்கீங்க? ஒன்று எஸ்ன்னுங்க, ஒன்று முன்னால் போங்க, இல்லை பின்னால் இப்படி ஜனாதிபதிக்கு அனுப்புங்க, இல்லை இப்படி அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க, இது திருத்த வேணும்னு. எதுவுமே செய்யாமல் கிடப்பில், ஏங்க அப்படி கிடப்பு வச்சு, நான் கிடப்பில் வச்சுக்கிட்டாலே அது நிராகரிச்சுக்கு சமம் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை அவர் கொடுத்தார். தமிழ்நாடு இன்னும் பழையபடி மசோதாக்களை கிடப்புல போட்டுட்டாரு. பண்ணுவார். அதுதான், அதுக்கு தான் அதுக்கு தான் வழிவகுக்கும். இது மீண்டும் செய்வார், அதே மாதிரி செய்வார். அதை செய்யறதுக்கு வழிவகுத்த மாதிரி தான் இது ஆகிப்போச்சு. போகிற நேரத்தில் கவாய் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு பெரும் ஏமாற்றத்தை தருகிறது. ஓகே, நிச்சயமா இதை பற்றி நிறைய இன்னும் விரிவாக பேசும் நேரத்திற்கு நன்றி.